எவோ கன்னுனா சும்மா வாங்க. என்னதான் இந்த கன்னை பத்தி நான் கொஞ்சம் தப்பா சொல்லியிருந்தாலும் இந்த கண்ணை அடிக்க வேண்டிய இடத்துல தரமான அடியை கொடுக்குதுங்க. அதாவது இது ஒரு சிஎஸ் ரேங்கட் மேட்ச் தான். இந்த மேட்ச்ல நம்ம ஒரு ஏஸ் அடிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் நம்ம சப்ஸ்கிரைப் கூட தான் ஆடி இருந்தோம். ஆனா ஒரே ஒரு சின்ன கஷ்டம். என்ன கஷ்டம்னா இந்த மேட்ச்ல நம்மளால மைக்கே ஆன் பண்ண முடியலங்க. கடந்த 2 நாளாவே இப்படிதான் இருக்கு. அது என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம ஏதோ பேட் வேர்ட்ஸ் பேசுற மாதிரி காமிக்குது. நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையா அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா கேரக்டரோட வாய்ஸ் கேட்டாலே அது அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்ப எப்படா சரியாகும்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே பாத்துக்கிட அப்படின்ட்டாங்க. சரி விடுங்க. கடந்த 2 நாளாவே நம்ம கூட வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆடினாங்க. அவங்க எல்லாமே மைக்கான் பண்ண ப்ரோ அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, நம்மளால ஆன் தான் பண்ண முடியல. யாரும் கோச்சிக்காதீங்க. இப்ப பாருங்க இந்த சாம்சங் வச்சு நம்ம ஒரு ஏஸ் அடிப்போங்க. எஸ்எம்ஜி பயிலுகடா. நம்ம ஏஆர் கண்ணோட எஸ்எம்ஜியும் ஏடபிள்யூல தாங்க தரமான அடியை போடுவோமே. பிள்ளைங்க வந்து கொத்தா நம்ம கிட்ட மாட்டிட்டானுங்க. சும்மா விடுவோமா? வரவன் போறவனுங்களாம் அழுத்த போட்டுவிட்டு இந்த ரவுண்டு ஏஸ் தாங்க அடிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம், இந்த கண்ணு பேரு டாம்சன் தானே? நான் எதுக்கு இப்ப சாம்சங்? இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்களே.